மகர ராசி நண்பர்களே, உங்களை எப்படி சொல்லணும்னா சரியான வியாபாரின்னு சொல்லணும். என்ன காரணம்? கால புருஷ தத்துவத்தின் 10வது ராசி மகர ராசி. பொதுவா மகர ராசி பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிடிப்பு என்பது இருக்கும். எந்த இடத்தில் எப்படி பிறந்திருந்தாலும், அது உயர்ந்த இடமாக இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லாத குடும்பமாக கூட இருக்கட்டும், பிறந்த இடம் எப்படி என்பதெல்லாம் இரண்டாவது. பிறந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை என்பது வளமிக்கதாக மாறும். ஒரு முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கும். இல்ல கடந்த காலத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள், நெருக்கடிகள், அவமானங்கள் என்பதையெல்லாம் பாடமாக வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு ஒரு செல்வாக்கோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய நிலை உங்களுக்குள் அடிமனதில் இருந்து கொண்டிருக்கும். அப்ப கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்களாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இருப்பீங்க. அதுவும் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த மகர ராசி என்பது என்னன்னா சனி பகவானுடைய ராசி. அப்ப நிதானம் இருக்கும். வேகத்தை செவ்வாய் மாதிரி நெருப்பு மாதிரி காட்டிட மாட்டீங்க. நிதானமாக தன்னுடைய இலக்கினை அடைகின்ற வரையில் ஒரு நிதான பயணம் என்பது இருக்கும். செல்வாக்கினை எட்டுவதற்காக எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ, எப்படியெல்லாம் பயணிக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் பழக வேண்டுமோ, எப்படியெல்லாம் செல்ல வேண்டுமோ, அத்தனை சாணக்கியத்தனமும் உங்களிடம் நடந்திருக்கும். அதுதான் மகர ராசி. அப்போ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே எல்லா விதமான ஒரு சாணக்கியத்தனம் என்று இருந்து கொண்டிருக்கும். அதனால் முன்னேற்றம் இருக்கும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு 3-3:30 மணி வரணும் நல்ல நிலை இருக்குங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுங்களா? ஒரு எடுத்த வேலை வெற்றியாகும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும், கையில பணப்பழக்கம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரையில் எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வேகம், வீரியம், விவேகம் எல்லாமே உங்களிடம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரை இருக்கும். எதுக்காகவும் யோசிக்க மாட்டீங்க. ஒரு வேலையை கையில் எடுத்துட்டா அந்த வேலையை முடிப்பதில் உறுதியாக இருப்பீங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை உழைப்பு என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் கூட ஏற்படும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். மனதில் இருந்த குழப்பம் விலக ஆரம்பிக்கும். திட்டமிட்டு செயல்படுகின்ற காரியம் ஒவ்வொன்றும் வெற்றியாகும். அப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த வாரத்துல கொடுக்கு. இந்த வாரம் மட்டும் சப்தமஸ்தானத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த குரு பகவான் கடந்த 22 நாட்களாக உங்களுக்கு அஸ்தமனமாகி இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் அஸ்தமனமாகி இருப்பார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உதயமாகிறார் 9ஆம் தேதி. அப்ப இந்த வாரம் குருவுடைய சஞ்சார பலன்களோ, குருவினுடைய பார்வைகளால் கிடைக்கின்ற யோக பலன்களோ இந்த வாரம் உங்களுக்கு மட்டுப்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில், சகாய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். சனியாலும் யோகம் கொடுக்க முடியாது, குருவாலும் யோகம் கொடுக்க முடியாது. அப்ப யாருதான் யோகம் கொடுப்பாங்க? என்னதான் நல்ல பலன் கிடைக்க போகுது? எப்படித்தான் வாழ போறோம்? என்னதான் நடக்க போகுது வாழ்க்கையில் என்பது உங்களுடைய கேள்வியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான். இந்த மாதம் முழுவதுமே சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் நேரடியாக 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். எப்பொழுது 7ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் இடமாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். அது தொழிலை விரிவு செய்து வேறொரு இடத்துக்கு கூட தொழிலை கொண்டு போவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலையில திடீர்னு ஒரு இடமாற்றம் வந்துடும். போயே ஆகணும், வேற வழி கிடையாது. அங்க போய் ஜாயின் பண்ண வேண்டியதா இருக்கும். இடம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் 7ஆம் இடத்து சூரியன். அப்ப இந்த ஆடி மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பாரு. இடமாற்றம் என்பது உங்களுக்கு இருக்கு. காத்துக்கிட்டு இருங்க, எதிர்பார்த்துட்டு இருங்க. நிச்சயமாக இடமாற்றம் இருக்கு.
இது எதுவுமே பாத்தீங்கன்னா நீங்களோ நானோ கிடையாது, பேசுகின்ற நானும் கிடையாது, நினைக்கின்ற நீங்களும் கிடையாது. கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை அந்த கிரகங்கள் கொடுத்தே தீருவார்கள். அப்போ அந்த பலன் தான் நமக்கு கிடைக்கும். எதுவுமே நான் 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 செய்தேன் என்ற எண்ணம் என்பது எவருக்குமே வேண்டாம். உங்களுக்கு எதை கிரகம் கொடுக்க வேண்டுமோ, எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ, எப்படி கொடுக்க வேண்டுமோ அதை அந்த கிரகம் அந்த நேரத்தில் கொடுக்கும். இப்ப 7ஆம் இடத்து சூரியன் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யோகம் எப்போது பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகம் உண்டாகும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு, உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கலாம், வேறு சிபாரிசுகளாக இருக்கலாம், எந்த உதவியினை உங்களுக்கு கேட்டு வருகின்றார்களோ அந்த உதவியை செய்யக்கூடிய அளவிற்கு உங்களின் நிலை இந்த நேரத்தில் இருக்கும். மற்றவர்கள் உங்களை நம்பிடக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். அதில் நீங்கள் வெற்றியும் பெற்றுடுவீங்க. 9ஆம் இடத்து சுக்கிரன் யோகத்தையும் செல்வாக்கத்தையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சூரியன் 7ஆம் இடத்துல, செவ்வாய் 6ஆம் இடத்துலங்க. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது செவ்வாய் 6ஆம் இடத்துல. அப்ப உங்களுக்கு யாரு பாத்தீங்கன்னா லாபாதிபதி செவ்வாய் உங்களுக்கு, அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ள தான் உச்சமாவார். அந்த செவ்வாய் 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது தைரியம், வேகம், தன்னம்பிக்கை, எந்த ஒரு பிரச்சனை எதிரி என்பது இந்த நேரத்துல யாராவது வந்துட்டா வச்சுங்களேன் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களை எதிர்த்து எவராலும் எதுவும் இந்த நேரத்தில் செய்துவிட முடியாது. எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய, வெற்றி கொடி நாட்டிடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். 6ஆம் இடத்து செவ்வாய் உடல்நிலை சீராகும், வழக்கு ஜெயமாகும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இது 6ஆம் இடத்து செவ்வாய். இன்னொரு பக்கம் வேற ஒரு பக்கம் பார்க்கணும். நம்ம 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. இந்த 2 பேரும் அங்கேயே இருக்காங்க. அப்போ எந்த கிரகம் வேண்டும் என்றாலும் வரட்டும், அவர்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கட்டும், நான் உங்களை விட்டுட மாட்டேன், என் வேலையை செஞ்சுதான் இருப்பேன். அவங்க உங்களை தூக்கி மேல வச்சாங்கன்னா அங்க உங்களுக்கு கீரல் போடுவேன். உங்க குடும்பத்துல பண வரவாக உண்டாக்கணும்னா குடும்பத்தோட பிரச்சனை ஏற்படுத்துவேன். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. அப்ப 8ஆம் இடத்து கேது நமக்கு மௌனமாக நமக்கு சங்கடங்களை கொடுத்து கொண்டிருப்பார், அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருப்பார், பிரச்சனைகளை வழங்கி கொண்டிருப்பார். ஆனால் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது இந்த நேரத்தில் மகர ராசினருக்கு இருக்கிறது. இன்னும் அடுத்த வாரம் யோகமான வாரமாக இருக்கும். அப்போது சந்திப்போம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.